ஓகேண்ணா ஓகே. லாரிக்காரன் வந்தா லாரிக்காரன் பனைமரம் ரீப்பர் பகுதி கனமாக நீட்டாக மக்காதுண்ணா பனைமரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் அவன் லாரிக்காரன் மீன் வெட்டான் தெரிஞ்சு சொல்லிட்டு வாடா வண்டியில் 5-6 பீஸ் எடுத்துன்னு போவாங்க. தூக்கி போகிறது போகிற மாதிரி ஏன்னா ஒரு வண்டியில் கூட்டி எனக்கு பேசி இறங்கி போட்டு ரிச்சார்ஜ் எவ்வளோ ரிச்சார்ஜ் தூக்கி வந்துடலாம்ண்ணா. நமக்கு யூஸ் ஆகுதுன்றதால தான் நம்ம அதை கொடுத்துருவோம். அதுதான் சொல்கிறேன். பயங்கர ஸ்ட்ரென்த்து நான் அது அவ்வளோ சுத்தம் உடையாது. அது மாதிரி அவன் மொத்தமாக கட் பண்ணியிருப்பான். ஆமாம் 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 சமமாக இருக்கும். சாதாரணமாக எடுத்துருவான் லாரி அது வரைக்கும் லாபம் விடு. ஏமா மொத்தமே எவ்வளோ பஸ் ஆகுதுன்னா அது கான்சைடில் வாங்கினது எவ்வளோன்னு தெரியல. அது உங்கள் வீட்டுக்கு லேண்டுக்கு அங்கே ஒரு வேலி வாங்க போயிருந்தேன். வேலி வாங்கி போட்டான். சரி குடும்பமே வீட்டில் போடலாமே எதுனா அப்படியே போடுவோம் வஞ்சிர மாதிரி. குழம்பு கொஞ்சம் வேணுமா? இது குழம்புக்கு இது குழம்புக்கு தலை குழம்புக்கு ஓகேவா? எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பனை மரத்தை வச்சு தானே வேற போட்டாங்க. நான் பிறந்து நான் எனக்கு கருத்து தெரிஞ்சு பிரித்து தூக்கி போட்டோமே தவிர மக்கி போகல. அத்தனை வருஷத்துக்கு அது அப்படியே கண்டுதுண்ணா. எனக்கு தெரிஞ்சு அங்கே நம்ம ஊர்லலாம் அதுதான் பனை மரம் தான் இருப்பாங்க. ஆமாம் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது பற்றி இருந்தாலும் பாருங்க புரியுமா? தனியாக வச்சுங்க ₹100 பண்ணிட்டுப்பா. ஓகே இந்தாப்பா ஓகேப்பா. ஒரு 1500 1500